நான் எங்கேயாவது தனியாக காட்டுக்குள்ளே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது தூரத்தில் யாராவது நடந்து போயிட்டுருப்பாங்க. நான் மஞ்சனத்தியாக உணர்ந்த நாட்கள் நிறைய. ஏன்னா அந்த நம்ம அப்போ நினைப்போம்ல உச்சி மத்தியானத்தில் வந்து அப்போல்லாம் எங்கள் கிராமங்களில் உச்சி மத்தியானத்துலலாம் பேய் வரும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து காட்டில் உட்காந்துட்டு இருப்போம். நான் தூரமாக பார்த்தா ஒரு சேலை கட்டிட்டு நடந்து போயிட்டுருப்பான். அவங்க எங்கேயோ காட்டுக்கு வேலை போயிட்டுருப்பாங்க. நான் அப்போ அவங்க மறையிற வரைக்கும் நான் வந்து பெரும் நடுக்கத்தோடு இருந்திருக்கேன், பெரும் பதட்டத்தோடு இருந்திருக்கேன். அவங்க வர்றாங்களா, ரொம்ப நேரமாக அவங்க வர்றாங்களா போகிறாங்களாங்கிற டவுட்டே வந்து நம்மளை நோக்கி தான் வர மாதிரி நமக்கு தோணும். அது மஞ்சனத்தி அப்படிங்கிற உருவம் நான் ரொம்ப நாள் தனியாக இருந்ததுனால காட்டுக்குள்ளே ரொம்ப நாள் தனியாகவே ட்ராவல் பண்ணதுனால எனக்கு அந்த உருவம் ரொம்ப தங்கி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, நான் பழகின பெண்கள், காதலித்த பெண்கள் ஸ்கூல், காலேஜில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த எனக்குள்ள ஒரு சாயல் இருக்குல்ல, அந்த பெண் சாயல் இருக்குல்ல, அந்த பெண் முகம் ஞாபகத்தில் இருக்குல்ல, அந்த முகம்லாம் நான் யோசிச்சிருக்கேன். இப்படி அந்த முகம் வந்து ஒரு நிலையான முகமாகிடுச்சு. இப்போ வரைக்கும் அந்த முகத்தை என்னால் வரைய முடியாது, ஃபோட்டோ எடுக்க முடியாது, அதை ஒழுங்காக சொல்ல முடியாது.